மணப்பாறை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிகள் இருவரின் சடலம் இருப்பு பாதை அருகே மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்த ரதிதேவி, செல்வி ஆகியோர் நேற்று மாலை பள்ளியிலிருந்து வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் தட்டாரப்பட்டி என்னும் இடத்தின் அருகே ரயில்வே இருப்பு பாதையில் இரு மாணவிகளின் சடலம் கிடப்பதாக தகவல் வந்தது. இதனையடுத்து மாணவிகளின் சடலத்தை மீட்டு ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவிகள் சடலம் அருகே வாக்குமூலம் கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. அக்கடிதத்தில் தங்களது தற்கொலைக்கான காரணம் குறித்து மாணவிகள் எழுதியிருப்பதாக கூறப்படுகிறது. ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ஆனி விஜயா, துணை கண்காணிப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். ஸ்டேஷனில் புகார் கொடுத்து அவங்களெல்லாம் தேடி பார்த்துட்டு இன்னைக்கு காலை சுமார் 8 மணி போல் இந்த 2 பெண்மணிகளின் சடலங்கள் ரயில் தண்டவாளத்தில் பக்கத்தில் இருந்ததாக யாரோ தகவல் சொல்லி இப்போ நாங்களும் இந்த இடத்த பார்த்துருக்கோம். இது ஸ்கூல் பசங்க, பெண் மாணவி உள்ளது. 2 பேரும் அடிப்பட்டனால அவங்களோட இறப்பில் ஏதேனும் சந்தேகம் இருக்குது என்றது அவங்க உறவினர்களும் சொல்கிறாங்க. எங்களுக்கும் அந்த திசையில் நாங்கள் புலனாய்வு செய்துட்டு இருக்கிறோம். காலையில் எங்களுக்கு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி உங்கள் 2 ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பிள்ளை எடைக்காட்டனூருக்கு தெற்கால ரயில் ரூட்டு ஓரமாக கிடக்குறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தங்கவேலுங்கிறவர் இந்த பேக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் இந்த ட்ராலிக்கு கீழே கிடந்தது. அதில் ஜாமெட்ரி பாக்ஸில் ஒரு லெட்டர் கிடந்ததான், ரதிதேவி கைப்பட எழுதினது. இதனிடையே மாணவியர் தற்கொலை குறித்த கடிதத்தை பள்ளி தலைமை ஆசிரியர் எடுத்து மறைத்துள்ளதாக கூறி உறவினர்கள் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாணவிகளின் மரணத்திற்கு காரணமாக கருதப்படும் 3 மாணவர்களில் விக்னேஷ் மற்றும் சந்தான பாரதி ஆகியோர் +2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மற்றொரு மாணவரான ராஜாவை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.